ரெண்டாவதாக எந்த வீட்டில் பரக்கத் நிம்மதி வேண்டுமோ அந்த வீட்டில் குர்ஆனுடைய சத்தம் இருக்க வேண்டும். குர்ஆனுடைய ஓதல் அந்த வீட்டில் நிகழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ரஉ சூரத்துல் பக்ரா ஃபஇன் அஹதஹா பரக்கா வ தர்கஹா ஹஸ்ரா லா தஸ்ததிஉல் பத்லா. நீங்க சூரா பக்ரா ஓதுங்க, சூரா பக்ரா வீட்டில் ஓதுங்க. ஃபஇன் அஹதஹா பரக்கா, அதை எடுப்பது பரக்கத். வ தர்கஹா ஹஸ்ரா, அதை விடுவது நஷ்டம், கைசேதம். அதை ஓதிக்கொண்டு வந்தால் லா தஸ்ததிஉல் பத்லா, அதை ஓதிக்கிட்டே வந்தால் வீணர்கள், செய்வினை, சூனியம், கண்ணீர் எதுவுமே அவர்களை பீடிக்காது, நெருங்காது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமே வருது. கண்ணூர் இருக்குதா இஸ்லாத்தில்? இருக்குது. சூனியம் இருக்குதா? இருக்குது. இதெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனால் இருக்குது என்பதனால நம்ம அதை செய்யணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. 7 பெரும்பாவங்கள் சிறுக், அதுக்கப்புறம் சிஹர், சூனியம். சிறுக்குன்னு ஒன்று 7 பெரும்பாவத்தில் ஒன்று தானே. மக்கள் சிறுக்கு வைக்கிறாங்க, நாங்கள் வைக்கணுமா? அதுக்குண்டு இல்லாத ஒன்றை வைப்பாங்களா? இருக்க போய் தான் வைக்கிறேன். ஆனால் வைக்கிறது பெரும்பாவம், வைக்கிறது பெரும். அது மாதிரி சீர் ஒன்று இருக்குது, அது செய்கிறது பெரும்பாவம், அதை படிக்கக்கூடாது. அப்போ எனவே யார் ஒரு மனிதன் இதை ஓதுவானோ, சூரா பக்ரா ஓதுவானோ, அவன் வீட்டில் பரக்கத் உண்டாகும். பரக்கத் ஏற்கனவே நான் சொன்னேன், ரிஸ்கில் பெரிய ரிஸ்க் என்ன? மன நிம்மதி. பரக்கத்தில் பெரிய பரக்கத், பரக்கத்தில் பரக்கத் என்றாலே அது பெருசுதான். பரக்கத்தில் மிகப்பெரிய பரக்கத் என்னண்டா வீட்டில் கிடைக்கிற நிம்மதி தான். ஒரு மனிதன் எங்கே வேலைக்கு போனாலும், எங்கே போயிருந்தாலும், அவன் கடைசியில் நிம்மதியை தேடி எங்கே வருவான்? ஒன்று வீட்டுக்கு, மனைவி வைக்கிற வீட்டுக்கு வருவான், அல்லது உம்மா அப்பா வைக்கிற இடத்துக்கு போவான். வேற எங்கே போவான்? ஒரு பெரிய ஒருத்தர் ஓடி வாராரு, இடையில மழை பெய்யுது, பெரிய நல்ல சூப்பர் மார்க்கெட் ஏசியெல்லாம் போட்டு இருக்குது, அதுக்குள்ளே போய்த்து நிற்கிறாரு, எட்டி எட்டி பார்ப்பார். ஆனால் வீட்டில் ஏசியும் இல்லை, வீட்டில் எல்லாம் கொசு தொல்லை. ஆனால் அவர் எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பார், எப்போ வெளியே வரணும். அவருக்கு ஏசி முக்கியமா வீடு முக்கியமாண்டா? இப்போ வீடு தான் முக்கியம். ஏன்னா அங்கே அவர் நிம்மதியை உணர்றாரு. இங்கே ஏசியில் கிடைக்காத நிம்மதி அங்கு தாயின் முகத்தை பார்ப்பதில் கிடைக்கிறது என்றால் இது பரக்கத். அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, எனவே அந்த எண்ணங்கள் இடங்களை வைத்தல்ல வாரது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓதுங்க, வீட்டில் குர்ஆன் ஓதுங்க. ஏன் பக்ரா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சூரா பக்ரா, பக்ரா சூரா ஓதுங்க, வீட்டில் பரக்கத் உண்டாகும். இதில் நான் ஒரு செய்தியை விளங்கிக் கொள்றேன் என்றால், ஒரு மனிதன் பக்ராவோட நிறுத்தி கொள்ளன்ற அர்த்தம் இல்லை. பக்ரா ஓதுனா பரக்கத் உண்டாகும். ஆனால் அந்த பெரிய சூறாவை ஒரு மனிதன் ஓதுறான்டா என்ன? அதை சில பொழுது அவன் என்ன செய்யறான், விளங்கி தர்ஜமாவோட ஓத ஆரம்பிச்சான்டா அதில் சுவை இருக்குதானே. ஆல இம்ரானுக்குள்ளே கூட்டி போகும், ஆல இம்ரானுக்குள்ள அடை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அதுக்கப்புறம் நிசாக்கு கூட்டி போகும், அதுக்கப்புறம் மாயிதா, அன்னா, மாரா, ஃபன்ஃபால், தௌபாண்டு அழைச்சிக்கிட்டே போகும். பாருங்க, நீங்கள் குர்ஆன் எடுத்து பாருங்க. நான் அலிஃப் லாம் மீம் ஜுஸு ஓதுறோம் தானே, அது தர்ஜமா வாசி பாருங்க. அடுத்து சயகூலு, அதில் என்ன இருக்குது? தில்கர் ரசூல், அடுத்த ஜுஸில் என்ன இருக்குது? லன் தனாலு என்ன இருக்குது? வல் முஹ்சனாத் என்ன இருக்குது? லா யுஹிப்புல்லா என்ன இருக்குது? வைதா சமியு வலவ் அன்னனா காலல் மலவ் வஅலமு யாத்ததிரூன் வமா மின் தாப வமா பர்ரி ரபமா சுப்ஹானல்லதி கால அலம் இக்தரப கத் அஃப்லஹ வகால அல்லதீன அம்மன் ஹலக் உத்லு மா ஹுய வமன் யக்னுத் வமா லியலா ஃபமன் அظلمு இலைஹி ரத்து ஹாமீம் கால ஃபமா கத் சமியல்லாஹ் தபாரக்கல்லதி அம்ம. அவ மினல் ஜின்னத்தி வன்னாஸ் வரை உங்களை இழுத்துக்கிட்டு போகும். பெரிய சூறாவை படிக்கிறதுலே அவர் கஷ்டப்படையில்லை, பெரிய சூறா ஓதுறதுலேயே அவர் டயர்ட் ஆகலைன்னு சொன்னால், அப்போ அந்த குர்ஆனுடைய சூழல் அங்கே உருவாக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இக்ரஉ சூரத்துல் பக்ரா, அதை ஓதுங்க, பரக்கத். அதை விட்டுட்டீங்கன்னா நஷ்டம் உண்டாயிரும். நஷ்டத்தில் மிகப்பெரிய நஷ்டம் என்ன தெரியுமா? மனசிற நிம்மதியை இழப்பது. உலகத்திலேயே ஒரு மனிதன் நிம்மதியை இழந்துட்டான் என்றால், உண்மையான மன அமைதியை இழந்துட்டான் என்றால், அதுதான் அவன் அடைகிற மிகப்பெரிய நஷ்டம். பாருங்க, அல்லாஹு தஆலா ஒரு மூமினுடைய உள்ளத்தில் கட்டுகளவு ஈமான், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு மூமினுடைய உள்ளத்தில் கட்டுகள ஒரு சொட்டு ஈமான் இருந்தாலும் அல்லாஹ் அவனை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருذ ذுனூப ஜமீஆ. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம், தங்கள் மீது அளவு கடந்து அநியாயம் செஞ்சு பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை அடைந்து விட வேண்டாம்.
இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், அவன் மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுடையவன் அல்லாஹ் சொல்றான். அப்ப இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு முஃமின் ஒரு சொட்டு ஈமான் இருக்குது, நிறைய மலை போல பாவம் செஞ்சிருக்கிறான் என்றாலும் அவன் கூட அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை இழக்கக்கூடாது. நாங்கள் என்ன செய்யறது தெரியுமா, அதனால துணிஞ்சு பாவத்துக்குள்ளே போயிடவும் கூடாது, அதாவது முரட்டுத்தனமாக நினச்சி நம்மளை ஏமாற்றிக்கொள்ளவும் கூடாது, அதாவது மடத்தனமான தைரியம் இருக்கக்கூடாது. அதே நேரம் நிராசை வந்துடக்கூடாது. நிராசை அது காஃபிர்களுடைய பண்பு. இப்போ பாருங்க, நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டோம், ஏதாவது குற்றங்குறை செஞ்சிட்டோம்டா, இன்றைக்கு அதிகமாக சின்ன சின்ன பாவங்கள் செஞ்ச உடனே ஷைத்தான் என்ன போடுவான்டா, நீ பாவி, ஒன்று அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு ஷைத்தான் போடுவான். இது ஷைத்தான் வந்து நம்ம நினைப்போம், வந்து நம்ம பாவம் செஞ்சதுனால தான் இப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சரி காணுவோம், நம்மளை சரி காணுவோம். ஆனால் உண்மையிலே அது சரி காண்ற விடயம் அல்ல, நாங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஷைத்தான் உங்களை பலவீனப்படுத்துவான். உங்களை பலவீனப்படுத்தி படுத்தி படுத்தி நான் தொழுதா என்ற தொழுகையெல்லாம் ஏற்றுக்கொள்வானா, நான் துவா கேட்டால் ஏற்றுக்கொள்வானான்னு சொல்லி உங்களை அல்லாஹ் விட்டு தூரமாக்கிடுவான். இது ஷைத்தான் உள்ளத்தில் போகிற சின்ன பாவத்தை செஞ்சாலும் பாவத்தை காட்டி இன்னும் பாவம் செய்ய வைப்பான். நம்ம என்ன நினைக்கணும்டால், என்ற உள்ளத்தில் கட்டுகளவு ஈமான் இருக்கிற வரையும் அல்லாஹ்வோட உதவி எனக்கு இருக்குது அப்படி நாங்கள் நினைச்சோம்டா அல்லாஹ் அருள் செய்வான் என்பதில் நிராசை அடைய மாட்டோம். அல்லாஹ்வின் பக்கம் அடுத்த எடுத்து வைப்போம். அப்படி இல்லைண்டா பின்னுக்கு போவோம். ஷைத்தான் உங்களை வழிகெடுத்துட்டு போவான். லொஹர் அசர் மிஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் மக்ரிப் இஷா மிஸ் ஆகும், அப்புறம் சுபு மிஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஓதல், அப்படி எல்லாம் விடுபட்டு போயிடும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சிறிய பாவம் செஞ்சாலும் உடனே அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செஞ்சிடணும், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்லணும், அல்லாஹ்வின் பக்கம் போகணும். அப்போ எனவே அல்லாஹு தாலா இங்கே என்ன சொல்கிறான்டால், அல்லாஹு தாலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்றால், எந்த ஒரு மனிதன், அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வோட அருள்ல இருந்து நிராசை அடைஞ்சிராதீங்க. சின்ன சின்ன தவறுகள் நடக்குதுண்டா, பிள்ளைகள் சின்ன சின்ன தவறுகள் செய்யும், அது சர்வ சாதாரணமான விடயங்கள், தவறுகளை சொல்ல இல்லை, அந்த வயசுக்கு ஏற்ப அதை பெருசா நீங்க கற்பனை பண்ணி பெருசா நினைச்சு உங்களோட ஈமானுக்கு ஏற்ப உங்களோட வயசுக்கு ஏற்ப அவர்களை எல்லாம் அந்த பிள்ளை திருந்தாது, மாடு எரும மாடு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை சபித்து விடாதீர்கள். ஏன்னா அல்லாஹ் நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் உங்களை அடியாண்டு தான் நல்லா கூப்பிடுறான். ஆனா நம்மளோட பிள்ளை எப்படி கூப்பிடுறோம், எருமாடுன்னு கூப்பிடுறோம், அல்லது வேற ஏதாவது வார்த்தையை சொல்லி கூப்பிடுறோம். ஆனா நாங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் எங்களை என்ன சொல்றான், என்னுடைய அடியார்களே. அப்ப நாங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களோட வீட்டில் குர்ஆனுடைய சூழல் உருவாக வேண்டும். குர்ஆனுடைய சூழல் உருவாக வேண்டும். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திக்ர். திக்ர் என்றால் என்ன, அல்லாஹ்வோட சிந்தனை. நீங்க பாருங்க, சில தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே தூங்கும்போது துவா படித்து கொடுப்பாங்க, காலையில் எழும்புற துவா சொல்லி கொடுப்பாங்க, அதே மாதிரி சாப்பிடும்போது துவா சொல்லி கொடுப்பாங்க. சஹீஹான துவாவை சொல்லி கொடுங்க. கொஞ்சம் நீங்கள் துவாக்களை ஓதுகிற நேரம் கொஞ்சம் குர்ஆன் சுன்னாவுடைய அறிஞர்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான அறிஞர்கள்ட்ட கேட்டு அமல் செய்யுங்க. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, நிறைய பேர் சும்மா அதை அமல் செய்கிறது. சில பொழுது அது ஆதாரமே இருக்காது. நீங்கள் இந்த தலப்பா கட்டியிருக்கிறாரு, 7 முழம் சுற்றி வச்சிருக்கிறாரு, நல்லா பார்க்குறதுக்கு சூரத்தாக இருக்கிறாரு, இவர் போய் பேசுவார்னு நினைக்காதீங்க. அப்படி இன்றைக்கு பல பேர், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, வாயை திறந்த போய் தான் அவங்க சொல்கிறது ரசூல்லாக்கே தெரியாது. ரசூல்லா சொன்னாங்க. எங்கே புகாரிலையும் இல்லை, முஸ்லீம்லையும் இல்லை, திருமீதிலையும் இல்லை, ஹதீஸ் கிரந்தங்களில் இல்லை, ஆதரவுமான செய்திகள் இல்லை, எல்லாம் ரசூலுல்லாஹ். அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, திக்ர் எங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரபூர்வமான திக்ர். இப்போ உதவு செஞ்சுட்டு என்ன திக்ர் ஓதுறது, அது ஆதாரபூர்வமானது. அதே மாதிரி தொழுகை முடிஞ்சு என்ன ஓதுறது, தொழுகையில் என்ன ஓதுறது, அதே மாதிரி பாங்கு முடிஞ்சு என்ன ஓதுறது, தூங்கும்போது என்ன ஓதுறது, ஆதாரபூர்வமான துவாக்களை சொல்லிக் கொடுங்க. அது மாதிரி துவாக்கள் திக்ர்கள் இடையிடைய சந்தர்ப்பங்களில் சும்மா ஓதுறது, மனசில் கவலை வருது, துக்கம் வருதுண்டா என்ன துவா ஓதணும், நல்ல கவலை வருது, மனசில் துன்பம் வருது, பிரச்சனையாக இருக்குது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உங்களோட கவலை எந்த கவலையாக இருந்தாலும், அந்த நேரத்தில் எந்த பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை ஓதி 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 இருந்தீங்கண்டா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹுடைய வாதா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களோட கவலைகள் அப்படியே இல்லாமல் போகும், நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கு இப்போ நேரம் போதாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதின அந்த தாவத்து தீனுன் அதை ஓதிட்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிட்டு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான், நம்பிக்கையோட. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அப்போ இந்த திக்ர்களோட பழக்கப்படுத்தணும் பிள்ளைகளுக்கு. நல்ல வார்த்தையில், அதாவது
நாங்கள் யாராவது உங்களுக்கு ஏதாவது தந்தா என்ன சொல்லணும், ஒருத்தர் தும்முனா என்ன சொல்லணும், யாரையும் பார்த்தா என்ன சொல்லணும், எல்லா திக்கிர்களோட அது சொல்லப்பட்டிருக்கு மார்க்கத்தில்ண்டா. ஏன் சொல்லப்பட்டிருக்கின்றா, அந்த சிந்தனை உள்ளத்தில் இருக்கணும். நாங்கள் யாருக்குமே இப்போ உதாரணமாக ஒருத்தவங்க தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இரஹமுக்கல்லாஹ். அது அர்த்தம் என்ன, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். சாதாரணமாக ஒரு மனிதன் தும்மினாலே நாங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் என்று துவா செய்கிறோம்டா. நாங்கள் யாருக்காவது அநியாயம் செய்வோமா? இஸ்லாம் யாருக்காவது அநியாயம் செய்ய சொல்லுமா? இந்த ஒரு சின்ன விஷயம். அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த ஒரு அடிப்படை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். திக்ர். 4வது, வீட்டுக்குள்ள சலாம் இருக்கணும். கணவன் வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, மனைவி வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, பிள்ளைகள் வந்தாலும் நிம்மதி வேண்டாம், சலாத்தோட ஆரம்பிங்க. வருவாங்க அஸ்ஸலாமு அலைக்கும்னு தான் வருவாங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் படிச்சு கொடுங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதா தகல்த அஹலக சல்லிம் அலா அஹ்லிக். நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் சலாம் சொல்லுங்க. அதாவது யகுன் பரக்கத்தன் அலைக்க வால அஹ்லிக், அது உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் பரக்கத்தாக அமையும் சொன்னாங்க. வீட்டுக்குள்ளே போகிற நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு போங்க. வீட்டுக்குள்ளே பரக்கத்து உண்டாகும், நிம்மதி உண்டாகும். பரக்கத்தில் மிகப்பெரிய பரக்கத் வீட்டுக்குள்ளே நிம்மதி. எங்கட உள்ளம் அமைதி பெறும். நீங்கள் எங்கே பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்தால் உள்ளம் அமைதி பெறுது தானே. இந்த உள்ளம் அமைதி வீட்டுக்குள்ளே கிடைக்கலண்டா வேற எங்கே கிடைக்கும்? வீட்டுக்குள்ளே அமைதி கிடைக்கலண்டா வேற எங்கே தான் கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். அல்லாவுடைய மாளிகையிலே கிடைக்கும். எல்லா நேரமும் அல்லாவுடைய மாளிகையில் இருக்கலுமா? ராவைக்கு வெளியே போகணும், கதவை மூடி அனுப்பி விட்ருவாங்க. அப்போ எங்கே வரணும்? வீட்டுக்கு தான் வரணும். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சலாம். இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க, காண்றாக்கள் அஸ்லாம் அலைக்கும் அஸ்லாம் அலை அஸ்லாம் அலைக்கும் சொல்லுவாங்க. உலகத்துக்கு முழுக்க ஊருக்கெல்லாம் சலாம். வீட்டுக்குள்ளே வந்தால் ஃபோனை எடு, டீயை ஊற்று, கோப்பியை ஊற்றுன்னு வருவாங்க. பார்க்குறோமா இல்லையா? அப்போ உலகத்துக்கு சலாத்தை கொடுக்குறோம், வீட்டுக்கு சலாத்தை கொடுக்க இல்லை. சலாத்தை, சாந்தியை, சமாதானத்தை, நிம்மதியை வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளை வருதா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வாங்க. உங்களோட கணவனுக்கு சொல்லிக் கொடுங்க, மனைவியாக நீங்கள் செயல்படுத்துங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சலாம் எப்பயும் அதில் அர்த்தம் என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று நீங்கள் சொல்கிறீங்கண்டா. கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து இது சொல்லும் பொழுது உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய துவா. நீங்கள் உங்களோட தாயை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிங்கடா, என் தாய்க்கு அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும், என் தந்தைக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். நீங்கள் இஸ்லாம் எப்படி சொல்லி தருது? நீ எவ்வளோ பெரிய எதிரியை சந்திச்சாலும் சலாத்தை சொல்லுண்டா. நண்பனுக்கு அநியாயம் செய்ய சொல்லுமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செய்ய சொல்லுமா? உம்மாக்கு அநியாயம் செய்ய சொல்லுமா? பாப்பாக்கு அநியாயம் செய்ய சொல்லுமா? நீங்கள் ஒரு எதிரியை கண்டா கூட அஸ்ஸலாமு அலைக்கும்னு பேச்ச ஆரம்பிங்க. அப்படின்னா உனக்கு சாந்தி உண்டாகட்டுண்டு. எதிரிக்கே சலாத்தை இஸ்லாம் கொடுக்குதுண்டா, சொந்த தாய்க்கு அநியாயம் செய்ய சொல்லுமா? சொந்த வீட்டில் அநியாயம் செய்ய சொல்லுமா? அப்போ எனவே சலாம் என்பது, திக்ர் என்பது வீட்டுக்குள் இருந்தால் வீட்டில் நிம்மதி உண்டாகும். அதே போன்றுதான் அடுத்தது இஸ்திக்ஃபார் ஒத்தௌபா. இஸ்திக்ஃபார் என்பது, இஸ்திக்ஃபார் தௌபா என்பது, இஸ்திக்ஃபார்ண்டா என்ன? நாளாந்தம் நம்ம செய்கிற இஸ்திக்ஃபார்கள். இப்போ நாளாந்தம் செய்கிற இஸ்திக்ஃபார் நிறைய இருக்குது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். இது அதாவது ஒரு யுத்த காலத்துக்கு போய் அதுலேருந்து புறமுதுகு காட்டி ஓடி வந்தாலும், அப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் இந்த திக்ர் மன்னிக்கும். அல்லாஹ் அப்படி ஒரு சக்தியை இது கொடுத்திருக்கேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அது பெரும்பாவத்தில் ஒன்று, பெரும்பாவத்தில் ஒன்று. அப்போ அப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்கக்கூடிய இஸ்திக்ஃபார், இப்படி நிறைய இஸ்திக்ஃபார் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் செய்கிறேன், இன்னொரு ரிவாயத்தில் 100 விடுத்தம் செய்கிறேன், தௌபாவும் செய்கிறேன். நாங்கள் இஸ்திக்ஃபார் என்பது வாயால் நம்ம சொல்கிற இஸ்திக்ஃபார், உணர்ந்து சொல்லணும். அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். தொழுக முடிஞ்சு என்ன செய்கிறோம்? பாவம் செஞ்சது பாவமா? தொழுக முடிஞ்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்கிறோம், செஞ்சது பாவமா? தொழுது முடிஞ்சாலும் யா அல்லாஹ் இந்த தொழுகையில் சில தவறுகள் வந்திருக்கலாம், எனவே என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். இஸ்திக்ஃபாரோடு வாழணும். فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدُكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. சூரா நூஹ்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லத் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகுல்து நான் சொன்னேன், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இன்னஹு கான கஃபாரா, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் உள்ளத்துக்கு சுமையை கொண்டு தரும், பாவங்கள் நிம்மதியை இழக்கச் செய்யும். பாவங்களை இஸ்திக்ஃபார் செஞ்சு அழிச்சிட்டா, நம்ம ஏற்கனவே ஒரு பயான்ல இங்க பண்ணதுதான், அதாவது மன நிம்மதியை பாவங்கள் சீர்குலைக்கும். எல்லா பாவம் மன நிம்மதியை சீர்குலைச்சிடும். அந்த பாவங்களை அழிக்கிறது இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான்,
மன்னிச்சால் நிம்மதி வரும், வீட்டுக்குள்ள நிம்மதி வரும், உள்ளம் அமைதி அடையும். இன்னவுக்கான கஃபாரா, இஸ்திஃபார் செய்தால் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, மழை அல்லாஹ் பொழிவிப்பான். வயம்திதுக்கும் பி அம்வாலி வபனீன், பொருளாதாரத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான், பிள்ளை பாக்கிய தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாதி வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, அல்லாஹ் தோட்டம் துறவுகளை செழித்து வளரச் செய்வான், ஆறுகளை அப்படி அல்லாஹ் சீராக பெருக்கெடுத்து ஓடச் செய்வான். அப்ப இஸ்திக்பார் நீங்க செஞ்சா இந்த இயற்கை, இந்த மரங்கள் செழிப்பாகுதுண்டா தௌஹீத சுமந்த உள்ளம் செழிப்பாகாதா? உள்ளத்தில் இருக்கிற கவலை போகாதா? இந்த ஆறு தண்ணீர் இஸ்திக்பாரால பெருக்கெடுத்து ஓடுதுண்டா, தோட்டம் காஞ்சி போன மரம் பசுமையாக மாறுதுண்டா, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன இந்த தௌஹீதை சுமந்த உள்ளம் கலக்கத்தோட வாழுமா? இஸ்திக்பார் செய்தால் நிம்மதி இழந்து தவிக்குமா? தொழுகிற உள்ளங்கள், அல்லாஹ் வணங்குற உள்ளத்தில் நிம்மதி இல்லாமல் போகுமா? அப்ப இஸ்திக்பார் உள்ளத்துக்கும் அமைதி தரும், வீட்டுக்கும் அமைதி தரும், சுற்றுப்புற சூழலை அமைதி பெறச் செய்யும், இந்த பிரபஞ்சத்தையே நிம்மதியாக செயல்பட வைக்கும். அப்ப இஸ்திக்பார் இருக்க வேண்டும். தௌபா, தௌபாண்டா என்ன? தௌபாங்கிறது வார்த்தை அல்ல, தௌபா என்பது வாழ்க்கை. நாம் அல்லாவோடு செய்கிற ஒப்பந்தம், நான் இப்படி வாழப் போறேன் என்று அல்லாவிடம் செய்கிற ஒப்பந்தம் தௌபா. யா அல்லாஹ் நான் இதை செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் மன்னிச்சுக்க, யா அல்லாஹ் நான் இதை இப்படி பண்ணிட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு சொல்லிட்டு திரும்ப பாவம் செய்யறதல்ல தௌபா. நான் இதை செய்தேன், உணர்கிறேன், மன்றாடுகிறேன், யா அல்லாஹ் நான் அழுது புலம்பி உன்னிடம் கெஞ்சுகிறேன், கதறுகிறேன், இதன் பின்னால் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் கொடுத்து விட்டு அந்த பாவத்தை திரும்பி பார்க்காமல் நீங்கள் பயணிக்கிற அந்த வாழ்க்கை தான் தௌபாவே தவிர நீங்க செய்கிற சொல்ற வார்த்தை அல்ல. நான் இப்படித்தான் வாழ போறேன், யா அல்லாஹ் தொழுகையில நான் கொஞ்சம் குறைபாடு செய்தேன், ஓதல்ல குறைபாடு செய்தேன், திக்ர்ல குறைபாடு செய்தேன், இபாதத்தில் குறைபாடு செய்தேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு நீங்க அல்லாஹ்வோடு ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டு நீங்க தௌபாவுடைய பாதையில பயணிச்சு பாருங்க. வாழ்க்கையில் நிம்மதியை உணர்வீர்கள், வீட்டுக்குள்ளே நிம்மதியை உணர்வீர்கள், வீடு நிம்மதியாக இருக்கும்.